சார் சொல்லுங்கள் சார், சந்திராயன் 3 வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. சந்திராயன் 4க்கான திட்டம் எப்படி போகுது? நம்ம ஜப்பானோட கொலாபரேஷன் பண்ணுறது வேறு சொல்லிடலாம். இல்லை, அதை பற்றி நிறைய நீங்கள் வந்து பப்ளிக் மீடியாலே இருக்குது. நான் அதோட ப்ரோக்ரஸை பற்றி பேச முடியாது. ஆனால் சந்திராயன் 4 உங்களுக்கு தெரியும், அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். சந்திராயன் 5 வந்து நம்ம நீங்களே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இண்டோ ஜப்பான் கொலாபரேட்டிவ் மிஷன். அது இந்த நிசார் செயற்கைக்கோள் இப்போ அனுப்பிச்சிருக்கோம். அது எந்த மாதிரியான நமக்கு அட்வான்டேஜ் கொடுக்குது இஸ்ரோக்கு? நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியஸ்ட் சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கோம். இது எப்படி பார்க்குறது? இல்லை, இது வந்து நமக்கு நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெர்டிக்கல் வந்து அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அதில் பர்டிகுலராக இது வந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லி டியூவல் ஃப்ரீக்வன்சி பேண்டில் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். எல் அண்ட் எஸ் பேண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டாஸ் வந்து கிடைக்க போகுது இந்த சேட்டலைட் மூலிமா. இது ஒரு காஸ்ட்லியஸ்ட்னு சொல்கிறது எப்படின்னா, இது ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன். அதாவது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லுவாங்க, அதுதான் NISR. ரெண்டுமே கொலாபரேட்டிவ் மிஷன். ஜேபிஎல் நாசா வந்து எல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இஸ்ரோ வந்து எஸ் பேண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். படித்த காலேஜுக்கே சீஃப் கெஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுங்க? ஆல்வேஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது. ஏன்னா நான் இங்கே தான் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தேன். என்னோடய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டது இந்த காலேஜ் தான். எனக்கு வந்து லியோ சார் வந்து ஒரு பெரிய விஷனரியாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 2 ரீசன்ஸ்க்காக நான் வந்தேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய பேர்த்துக்கு லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்காங்க. பர்டிகுலராக ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்காக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நானும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்ததுனால என்னால் கனெக்ட் ஆக முடியுது. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பர்டிகுலராக ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஐக்யூ இருக்குது, அவங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்குது. ஆனால் ஒன்லி திங் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அந்த சப்போர்ட்டை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. அவங்க கூப்பிடும்போது என்னால் நோ சொல்ல முடியல. ரெண்டாவது ரீசன், நான் படித்த காலேஜ்லேயே அந்த ஈவெண்ட் நடக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன் ஐ ஷுட் கம். ஸோ இதில் நோ டினையல்.